இவர் பேர் தான் ரவி. இவர் ஒரு எம்என்சி கம்பெனில சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஜென்ரலா இவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரி தெரியும். அதிக சம்பளம் உள்ள ஒரு வேலை, விலை உயர்ந்த கார், ஒரு லக்ஸரியான ஒரு அபார்ட்மெண்ட், இப்படி அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா இதுக்கு பின்னாடி இவர் ஒரு பினான்சியல் ஸ்ட்ரெஸ்ல முழுகிட்டு இருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஒவ்வொரு மாசமும் இஎம்ஐகளும் கிரெடிட் கார்டு பில்லுகளும் அதிகமாயிட்டே இருக்கிறது இவருக்கு அதிகப்படியான ஒரு பினான்சியல் ஸ்ட்ரெஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இதையே எல்லா நேரமும் இவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கனால இவருடைய உடல் நலமும் பாதிக்கப்படுது. இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ்களை இவர் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருக்காரு. இப்படி தேக்கி வச்ச ஸ்ட்ரெஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் ஆபீஸ் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இவருக்கு பேனிக் அட்டாக் வந்துருது. ரவி ஸ்டோரி ஒன்னும் நமக்கு புதுசு கிடையாது. அவர் மாதிரி தான் நம்மள நிறைய பேரும் பினான்சியல் ஸ்ட்ரெஸ்ன்றத அதிகமா நமக்குள்ள எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து பெரிய பெரிய பணக்காரங்க வரைக்கும் எல்லாரையுமே இது பாதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட இந்த பினான்சியல் ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு ஒயிட் போர்ட் நேஷன். நான் உங்க அனீஷ். இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்ணி வரதுக்கு முதல்ல நம்ம பண்ண வேண்டியது இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ரூட் என்னன்றதை கண்டுபிடிக்கிறது. அதாவது காரணம் என்னன்றதை கண்டுபிடிக்கிறது. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ன்றது வெறும் பணனால மட்டுமே வரது கிடையாது. அதுல இமோஷன்ஸும் கலந்துருக்கனால தான். உதாரணத்துக்கு பயம், அசிங்கம், குற்ற உணர்வு, இந்த 3 இமோஷன்ஸ் தான் அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸோட அதிகமா சேர்ந்திருக்கிறது. ரவியோட கேஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லோன்ஸோ இஎம்ஐஸோ கிரெடிட் கார்டு பில்லுகளோ அவனுடைய பிரச்சனை கிடையாது. அவனோட பிரச்சனைக்கான காரணத்தை நல்லா உள்நோக்கி பார்த்தா அவன் ஃபேமிலியை அவன் தலைகுனிய வச்சிருவானோன்ற பயம் தான் அவனுக்கு அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்ப ரவி என்ன பண்ணணும் அப்படின்னா அவனுடைய ஒரிஸ் எல்லாத்தையுமே ஒரு 2 கேட்டகரிக்குள்ள அடக்கணும். ஒன்னு கண்ட்ரோலபிள்ஸ், இன்னொன்னு அன்கண்ட்ரோலபிள்ஸ். இந்த கண்ட்ரோலபிள்ஸ்குள்ள என்னென்ன வரும் பாத்தீங்கன்னா பட்ஜெட், ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ் இதெல்லாம் வரும். இதுவே அன்கண்ட்ரோலபிள்ஸ்ல என்னென்ன வரும் பாத்தீங்கன்னா எக்கானமியே டவுன் ஆகுறது, எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வருது, இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லலாம். ரவி அவனோட லோன்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ல அவனுக்கு எந்த கண்ட்ரோலும் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு கண்ட்ரோல் இருக்கிற பட்ஜெட், ஸ்பெண்டிங் ஹேபிட்ல அவன் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த ஃபோக்கஸ் தான் நாளடைவில் அவனுக்கு ஒரு ஃபினான்ஷியல் கண்ட்ரோலை கொடுக்கும். அடுத்ததா இமோஷனல் ட்ரிகர். நிறைய ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் இமோஷனை பேஸ் பண்ணி தான் வருது, லாஜிக்கை பேஸ் பண்ணி வரது கிடையாது. உதாரணத்துக்கு சில பேர் அவங்களுடைய குழந்தையோட முதல் பர்த்டேக்கு அவங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷனை யோசிக்காம பிரம்மாண்டமா இந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணாதான் நமக்கு கௌரவம்னு சொல்லிட்டு லோன் எடுத்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதை தான் ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸை இமோஷன் ட்ரிகர் பண்றதுன்னு நான் சொன்னேன். நம்மளோட டே டு டே லைஃப்லயும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் நமக்கு பேட் டேவா அமைஞ்சிருச்சுன்னு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்கிக்கிறதுக்காக எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோன்னே தெரியாம கண்டபடி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னா கடைசியா நீங்க பண்ண ஒரு 5 பினான்சியல் டெசிஷன்ஸ் எடுத்துக்கிட்டு எந்த இமோஷன் அதை ட்ரிகர் பண்ணுச்சு அப்படின்றத நீங்க எழுதுங்க. இந்த மாதிரி எந்த இமோஷன் உங்களை ட்ரிகர் பண்ணுச்சு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிறது தான் அடுத்த தடவை உங்களை கான்சியஸா அந்த மாதிரி டெசிஷன்ஸை எடுக்க விடாம அது பண்ணும். அடுத்ததா இந்த பினான்சியல் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கிற ஒரு ரூலை பத்தி நான் சொல்ல போறேன். அதுதான் 1% ரூல். இந்த ரூல் ரொம்ப சிம்பிள் தாங்க. உங்களோட பினான்சியல் சிச்சுவேஷனை டெய்லி 1% நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோலை நீங்களே உங்களுக்கு செட் பண்ணிக்கணும். அதுவே காம்பவுண்ட் ஆகி ஓவர் டைம்ல பெரிய ப்ராக்ரஸா மாறிடும். உதாரணத்துக்கு நீங்க 3 வேளையும் வெளியே தான் சாப்பிடுறீங்க அப்படின்னா முதல்ல அதை 2 வேளையா மாத்தணும். ஒரு வேளையை வீட்லயே நீங்க சமைச்சு சாப்பிட பழகணும். இதனால ஒரு நாளைக்கு 50 ரூபா சேவ் ஆனா கூட பரவாயில்ல. மாசத்துக்கு அதுவே 1500 ரூபாய், வருஷத்துக்கு 18000 ரூபாய். இந்த அமௌண்ட்டை அப்படியே நீங்க உங்க லோனை சீக்கிரம் அடைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அடுத்ததா யூனிக் பட்ஜெட் பிளான். நார்மலா நம்ம பட்ஜெட் போடும்போது நம்ம ஸ்பெண்டிங்ஸ்க்குன்னு ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கிட்டு அப்புறமா எவ்வளவு மிச்சம் இருக்கோ அதை தான் நம்ம சேவ் பண்ணுவோம். ஆனா இந்த பட்ஜெட் பிளான்ல நம்மளுடைய பினான்சியல் கோலுக்கு ஏத்த மாதிரி ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ்க்குன்னு ஒரு அமௌண்ட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற அமௌண்ட்டை தான் நம்ம ஸ்பெண்டிங்க்குன்னு வச்சுக்கணும். சிம்பிளா சொன்னப்போனா இருக்கிறத வச்சு அந்த மாசத்தை நீங்க ஓட்டணும். இதுல ஒரு முக்கியமான விஷயம், உங்களுடைய பினான்சியல் கோல்ன்றது ரியலிஸ்டிக்கா இருக்கணும். உதாரணத்துக்கு உங்க சேலரி 50,000 ரூபாய், ரெண்ட், பில்ஸ், கிராசரிஸ் இதுக்கெல்லாம் நீங்க 25,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. இப்ப மிச்சம் உங்ககிட்ட 25,000 ரூபாய் இருக்கு. எப்பவுமே இந்த மாசம் நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண போறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்பெண்டிங் அமௌண்ட்டை எடுத்துட்டு மிச்சம் உள்ள காசை நீங்க சேவிங்ஸ்ல போடுவீங்க. ஆனா இந்த யூனிக் பட்ஜெட் படி நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பினான்சியல் கோல் என்னன்றதை பார்க்கணும். உங்க பினான்சியல் கோல் ஒரு வருஷத்தோட முடிவுல 1.5 லட்சம் ரூபாய் சேவ் பண்ணணும் அப்படின்றதா இருந்ததுன்னா அந்த மாசத்துல 12,500 ரூபாய் நீங்க சேவிங்ஸ்க்குன்னு ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் உள்ள அந்த 12,500 ரூபாயை தான் நீங்க ஸ்பெண்டிங்க்கு பயன்படுத்தணும். அடுத்ததா பில்ட் 2 டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி ஃபண்ட். நார்மலா நம்ம எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்னன்றது தெரியும். நம்ம யூடியூப் சேனல்ல கூட அதை பத்தின ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பார்க்காதவங்க அதை பாத்துருங்க. இதுல 2 டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு மினி ஃபண்ட், இன்னொன்னு மெகா ஃபண்ட். இந்த மாதிரி 2 கேட்டகரியா உங்க எமர்ஜென்சி ஃபண்டை நீங்க பிரிச்சு வைக்கணும். இதுல
மினி ஃபண்டை நீங்க சின்ன சின்ன எமர்ஜென்சிஸ்க்கு பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு அந்த மாசம் உங்களுக்கோ இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ திடீர்னு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மினி ஃபண்டை நீங்க அதுக்கு பயன்படுத்தலாம். இதுவே மெகா ஃபண்ட் அப்படின்னா பெரிய எமர்ஜென்சிஸ்க்கு நீங்க பணம் சேர்த்து வைக்கிறது. உதாரணத்துக்கு உங்களுக்கு திடீர்னு வேலை போயிருச்சு அப்படின்னா இந்த மெகா ஃபண்டை நீங்க பயன்படுத்தலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது என்ன அப்படின்னா சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடுறது. உதாரணத்துக்கு நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு வருஷத்தோட முடிவில் 1.5 லட்சம் ரூபாய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு ஃபினான்ஷியல் கோலோட நீங்க போயிட்டு இருக்கும்போது முதல்ல 50,000 ரூபாய் சேர்க்கும் போது சின்னதா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு டீ பார்ட்டி கொடுத்து நீங்க கொண்டாடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு பெருசா உதவும். சோ இப்போ நம்ம பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாம் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணனாலே இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்மனாலே ஓவர் கம் பண்ணி வர முடியும். அதே நேரத்தில் அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸை சூப்பரா நம்மளால ஹேண்டிலும் பண்ண முடியும். இந்த வீடியோல நம்ம பேசின சேவிங்ஸ் பத்தி, எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் பத்தி, கடன்கள்ல இருந்து எப்படி வெளியே வர்றது பத்தி, இந்த மாதிரிலாம் ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம வீடியோஸ் மேக் பண்ணி போட்டிருக்கோம். இதுக்காக ஒரு தனி பிளேலிஸ்டே கொடுத்திருக்கோம், பர்சனல் ஃபினான்ஸ் அப்படின்ற பேர்ல. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இருந்திருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஒயிட் போர்ட் நேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களை நோக்கி வரும்.